நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் அம்மா உணவகம் சாதனை. 3 மாதங்களில் 11.39 லட்சம் உணவுகள் விற்பனையாகி சாதனை. ரூபாய் 87.30 லட்சம் வருவாய் மாநகராட்சிக்கு கிடைத்துள்ளது. மலிவு விலையில் சுவையான தரமான உணவுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர். தந்தையை பராமரிக்க தவறிய மகன்களுக்கு சிறை தண்டனை. காரைக்கால் கோட்டுச்சேரி பகுதியில் முனுசாமி என்பவரை பராமரிக்க தவறிய 3 மகன்களுக்கு சிறை தண்டனை. வயதான தந்தையை 71 மாதங்களாக அலையவிட்ட 3 மகன்களுக்கும் சார்பு நீதிமன்ற நீதிபதி பூஜா சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. 71 மாத நிலுவை உதவித்தொகை வழங்காவிடில் சிறை தண்டனை தொடரும் எனவும் எச்சரிக்கை. செப்டம்பர் மாதத்தில் நிகழும் எல் நினோ இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நிகழும் எல் நினோ காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விலை உயர்வுகளால் இந்திய குடும்பங்கள் அதிகமாக பாதிப்படைவார்கள் என S&P குளோபல் ரேட்டிங்ஸ் கணிப்பு. வறட்சி ஏற்பட்டு விவசாய உற்பத்தி குறையும். விளைச்சல் குறைவால் உணவு பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி உயர்வை பொதுமக்கள் சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. கோவை மலமுச்சம்பட்டி இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரி விடுதி உணவில் புழு வண்டுக்கள் இருந்ததாக நிர்வாகிகள் இடம் பலமுறை புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் கல்லூரி மாணவிகள் போராட்டம் நடத்தினர். அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கு 100% வரி விதித்தார் டொனால்டு டிரம்ப். 100% வரி விதிக்க வகை செய்யும் மசோதா அமெரிக்கா செனட் சபையில் நிறைவேறியது. இது ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலிய பொருட்கள் வாங்கும் நாடுகளை குறிவைத்து 100% வரி விதிப்பு மசோதா ஆகும். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.